வளையல்கள் போடுறது, தலை நிறைய பூ வச்சுக்கிறணும், இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லியிருக்காங்க. ஆனா இத சமூக வலைதளங்கள்ல ஒரு சிலர் தவறான பாதையில மக்களை திசை திருப்புறதுக்காக இத சொல்றாங்க. நீங்க இந்த மாதிரியான விஷயங்களை பின்பற்றினீங்கன்னா தான் இறைவனுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும், இல்லைன்னா இறைவனுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது, உங்களுடைய குடும்பத்துல கஷ்டம் வரும், நீங்க கஷ்டப்படுவீங்க அப்படின்னு நிறைய தவறான விஷயங்களை சமூக வலைதளங்கள்ல சொல்றாங்க. ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு மாதிரியான குடும்ப சூழ்நிலை இருக்கும், எல்லாரும் ஒரே மாதிரியான விஷயங்களை பின்பற்ற முடியாது. கடவுள் உங்களுக்கு ஆசீர்வாதம் செய்யறதுக்கு முன்னாடி நீங்க கண்ணாடி வளையல் போட்டிருக்கீங்களா, என்ன எண்ணெய் ஊற்றி விளக்கு ஏற்றுறீங்க, எத்தனை தடவை வீடை நீங்க தொடச்சிருக்கீங்க அப்படிங்கறதெல்லாம் இறைவன் பார்க்க மாட்டாரு. இறைவன் பார்ப்பது எல்லாமே உங்களுடைய மனதை தான். நீங்க எந்த அளவுக்கு உண்மையான மனதோடு இருக்கீங்க அப்படிங்கறத தான் இறைவன் பார்ப்பாரு. மற்றபடி நமக்கு சொல்லி வைத்த விஷயங்கள் அனைத்துமே நம்மளுடைய வீடு உடம்பும் ஆரோக்கியமா இருக்கணுங்கிறது